அத்தியாயம் 29. அர்ஜுனன் பாசுபதம் பெறல். பாண்டவர்கள் வனவாசம் செய்ய துவங்கிய சமயத்தில் தருமருடன் பீமனும் திரௌபதியும் சத்திரியர்களுக்கு கோபம் மட்டுமே லட்சணம் என்றும் சத்திரியனுக்கு பொறுமை தேவையற்றது, அவ்வாறு பொறுமை காப்பது அவமானத்தில் மட்டுமே முடியும் என்றும் ஞானியரும் அறிஞர்களும் உரைத்த நியாயங்களையும் வாக்குகளையும் மேற்கோள்களாக காட்டி வாதிட்டு வந்தனர். ஆனால் தருமர் அவர்களின் வாதங்களையும் பொருட்படுத்தாது தாம் செய்திட்ட வாக்கை காப்பாற்றியே தீர வேண்டும், அதனால் பொறுமை ஒன்றே மேலான தர்மம் என்று உறுதிபட பதிலளித்திட்டார். ஆனால் பீமனது வாதம் உடனே துரியோதனனை தாக்கி அவனையும் அவனது கூட்டத்தினரையும் கொன்று இந்திர பிரஸ்தத்தை மீட்டே தீர வேண்டும் என்பதாகவே இருந்து வந்தது. அவ்வாறு அவன் வாதிடும்போது, அண்ணா, வேத மந்திரங்களின் பொருளை அறியாது எழுத்தறிவை மட்டும் பெற்றவன் மீண்டும் மீண்டும் மந்திரங்களை ஓதிக்கொண்டு திருப்தி அடைவதை போன்றுதான் உம்முடைய கூற்றும் உள்ளது. உம் அறிவு குழம்பி போயுள்ளது. சத்திரியனாக பிறந்த தாங்கள் வேறு குலத்தின் தர்மத்தை அனுசரிக்க பார்க்கிறீர். இது ஒருபோதும் நமக்கு பயனளித்திடாது. சத்திரியனுக்கு கோபமும் குரூரமும் தான் லட்சணம். பொறுமை என்பது அவனுக்கு விதிக்கப்பட்ட குணம் அல்ல. கெடுபுத்தி கொண்ட திருதராஷ்டிர புத்திரர்களை மாவீரர்களான நாம் சும்மா விட்டுவிடலாமா? வஞ்சக புத்தி கொண்ட பகைவரை வெல்லாத சத்திரியனின் பிறப்பு பயனற்றது என்பதே என் கருத்து. கொடுமதியாளர்களான அந்த வஞ்சகர்களை கொன்று அதனால் நரகம் கிட்டுமானால் அது ஸ்வர்க்கத்தை விட மேலானதாகும். உமது பொறுமை காட்டுத்தீயை காட்டிலும் கடுமையான வெப்பமான தாபத்தை உண்டாக்கி என்னையும் அர்ஜுனனையும் அள்ளும் பகலும் தூக்கமின்றி அவதிப்பட வைக்கிறது. நமது ராஜ்யத்தை அந்த நீச புத்தி கொண்டவர்கள் கவர்ந்து அனுபவித்து வருகின்றனர். செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாது இறை விழுங்கிய மலைப்பாம்பு போன்று செயலிழந்து இருக்கிறீர். கொடுத்த வாக்குப்படி நடக்க வேண்டும் என்றீரே. உலகமெல்லாம் அறிந்த அர்ஜுனனால் எவ்வாறு உலகோரால் அறியப்படாதது அந்நாதவாதம் செய்ய முடியும்? இளஞ்சிங்கங்கள் போன்றிருக்கும் நகுல சகோதரர்களும் எப்படி மறைந்து வாழ்வர்? இவ்வாறெல்லாம் முடியாத காரியத்தை செய்வதாகவே வைத்து கொண்டாலும் கயவர்கள் துரியோனாதிகள் ஒற்றர்கள் மூலமாக நம்மை அறிந்து கொள்வார்களே. அதனால் உமது நிறைவேறாத யோசனையால் நாம் மீண்டும் 13 வருஷங்கள் வனவாசம் செய்ய நேரும். நாம் வனவாசம் வந்து 13 மாதங்கள் உருண்டோடிவிட்டன. யாகம் முடித்திட சோமலதை இல்லையெனில் வேறு தழையை உபயோகித்து அதனை முடிப்பர். அதே போன்று 13 வருஷத்திற்கு பதிலாக 13 மாத வனவாசமே போதுமானது. இதற்கு சாஸ்திரமும் உண்டு. வஞ்சகத்தில் ஏற்பட்ட வாக்குறுதியை தவறியதற்கு பரிகாரமும் உண்டு. ஒரு பிடி புல்லினை பாரம் சுமக்கும் காளை மாட்டுக்கு கொடுத்தால் அக்குற்றத்திற்கான பரிகாரமாகும். அதனால் பகைவனை உடனே வதம் செய்வதென்று நிச்சயித்திடும் சத்திரியர்களுக்கு வேறு சிறப்பான தர்மம் ஏதும் இல்லை என்றான். இவ்வாறு பீமனும் திரௌபதியும் பலவிதமாக தருமரிடம் வாதிட்டு வந்த போதிலும் தருமர் அவர்களுக்கு நீதியை விளக்கியுரைப்பார். பீமா, பூரி சிரவசம், பீஷ்மரும் துரோணரும் கர்ணனும் அசுவத்தாமனும் நம் பகையாளியான துரியோதனனுக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, துரியோதனனும் அவனது தம்பியர்களும் நன்கு போர் பயிற்சி பெற்றுள்ளனர். மேலும் பல சிற்றரசர்களும் பெரிய மன்னர்களும் இப்போது துரியோதனனின் பக்கம் உள்ளனர். பீஷ்மர், துரோணர் ஆகியோர் துரியோதனனை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்றாலும் அவனை விட்டு கொடுக்க மாட்டார்கள். போரில் அவனுக்காக உயிரை விடவும் தயாராக உள்ளனர். கர்ணனோ அனைத்து அஸ்திரங்களையும் அறிந்தவன், சாமர்த்தியசாலி. எவராலும் அவனை அசைக்க இயலாது. மகாரதன் அபாய முயற்சியை எடுக்க தயங்காதவன். அதனால் போரில் வெற்றி என்பது நமக்கு நிச்சயம் இல்லாதிருக்கும். சமயத்தில் அவசரப்படுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை. புரிந்து கொள் என்று கூறி பொறுமை காத்து வந்தார். பின் வியாச முனிவரது கூற்றுப்படி புது அஸ்திரங்கள், தேவர்களது வரங்கள் ஆகியவற்றை பெற வேண்டிய வில் விஜயனான அர்ஜுனன் தனது சகோதரர்களிடம் விடை பெற்று கொண்டு பாஞ்சாலி இருக்கு இடம் நோக்கி விரைந்தான். அவளிடம் விடை பெற்ற போது, அர்ஜுனரே, உமது காரியம் மங்களமாக முடிய வேண்டும். உம்மை பெற்ற தாயான குந்தி தேவி நீர் பிறந்த போது உம்மை பற்றி என்னவெல்லாம் ஆசைப்பட்டாலோ அவற்றையெல்லாம் நீர் அடைவீராக. எங்கள் அனைவரது சுகதுக்கங்களும்
வாழ்வும் மானமும் ஐஸ்வர்யமும் உம்மை பற்றி நிற்கின்றன. அஸ்திரங்களுடன் திரும்பி வருவீராக என்று திரௌபதி மங்களமான சொற்களை உரைத்து அவனை வழி அனுப்பினாள். அஸ்திரங்கள் பலவற்றை பெற தவம் இயற்ற வேண்டி அடர்ந்த வனப்பகுதிகள் பலவற்றையும் கடந்து சென்ற அர்ஜுனன் இறுதியில் இந்திரமலையை அடைந்தான். அங்கு ஓர் வயதான அந்தணன் ஒருவன் இருந்தான். அவன் அர்ஜுனனை பார்த்து, குழந்தாய், கவசம், வில், அம்பு, கத்தி போன்றவற்றை தரித்திருக்கும் நீ யாரப்பா? இங்கு அஸ்திரங்களை கொண்டு செய்ய வேண்டியது ஏதுமில்லையே. கோப தாபங்களை விட்டொழித்த தவசிகள் இருப்பிடமல்லவா இது? இந்த இடத்தில் உனக்கு எதற்கு இந்த சத்திரிய வேடம் என்று புன்னகைத்தவாறே வினவினார். தன்னை யார் என்று வினவும் இந்த கிழட்டு அந்தணன் யாராக இருக்கும் என்று அர்ஜுனன் குழம்பித் தவித்தான். அப்போது வயதான அந்தணன் உருவில் இருந்த தேவேந்திரன் தனது சுய உருவுடன் தோன்றி, என் அன்பிற்குரியவனே அர்ஜுனா, என் மகனான உன்னை கண்டு மகிழவே இங்கு வந்தேன் என்றான். அர்ஜுனன் தேவேந்திரனை வணங்கி, அமரர் கோவே, நான் வேண்டுவது அஸ்திரங்களை, எனக்கு அவற்றை தாருங்கள் என்றான். அர்ஜுனன் கூறியதை கேட்ட இந்திரன், அர்ஜுனா, அஸ்திரங்கள் வேண்டுமா? அவற்றால் என்ன பயன்? உனக்கு பிரியமான போகங்களையும் மேலான உலகங்களையும் கேள் என்றான். இந்திரரே, எனக்கு போகங்களும் மேலுலகங்களும் வேண்டாம். அவற்றையும் நான் விரும்பவில்லை. என் பத்தினி பாஞ்சாலி மற்றும் என் சகோதரர்களை வனத்தில் விட்டுவிட்டு வந்துள்ளேன். நான் தங்களிடம் கேட்டது அஸ்திரங்களே என்று கூறினான் அர்ஜுனன். அதற்கு இந்திரன், அர்ஜுனா, முக்கண்ணனான சிவனாரை தரிசித்து சித்தி பெற்றால் உனக்கு நீ வேண்டும் அஸ்திரங்கள் கிட்டும். அதனால் நீ தாமதியாது மகாதேவனை குறித்து தவமியற்றுவாயாக என்று கூறி மறைந்தான். இந்திரனது அறிவுரைப்படியே சிவபெருமானை தியானித்த அர்ஜுனன் ஒற்றை காலில் நின்று தவமியற்றினான். அதாவது ஒரு காலில் நின்று தனது மறு காலினை நின்ற காலின் மீது வைத்து சிவனாரை தவிர வேறு எதனையும் நினையாது மனதை அடக்கி வானில் செல்லும் சூரியனை எட்டி பிடிப்பவனை போன்று தன் இரு கரங்களையும் மேலே உயர்த்தி கருவிழி கூடிய இரு கண்களையும் இமையாது தாமரை மலர் போன்ற சூரியனது 1000 கதிர்களை பார்த்தவனாய் வலிமையும் மேன்மையும் பெரும் கருத்தில் அரிய தவங்களை செய்திடும் நிருதர்களிலும் சிறந்தோனாய் இவனுக்கு நிகராக எவர் உளர் என்று கூறுமாறு அர்ஜுனன் தவத்தில் நிலைத்தான் என்று விளக்குகிறார் வில்லிபுத்தரார். அவ்வாறு அஸ்திரங்களை பெற வேண்டிய அர்ஜுனன் செய்த தவம் நெடு நாட்களையும் கடந்து சென்றது. அர்ஜுனனின் கடும் தவத்தை மெச்சிய திருக்கைலாநாதரான சிவபெருமான் பீனாகாகமும் கம்புகளையும் தன் கரங்களை ஏந்தி அன்னை உமையவளுடன் வேடுவ கோலம் கொண்டவராய் அவன் தவமியற்ற வந்த வனத்தை அடைந்தார். அந்த சமயத்தில் கோரை பற்களுடன் கொடிய காட்டு பன்றி ஒன்று ஆக்ரோஷமாக அர்ஜுனனை தாக்க வந்தது. அக்காட்டு பன்றியை பினாகம் வளைந்த வேடுவராக வந்த ஈசனாரும் காண்டீபத்தை வளைத்த தனஞ்சயனும் ஒரே சமயத்தில் அம்புகளை எய்து கொன்றனர். தன் எதிரே நின்ற வேடுவரையும் வேடுவர் பெண்ணையும் பார்த்து அர்ஜுனன், இவர்கள் யாராக இருக்கும் என புரியாது திகைத்து வேடுவரிடம், அடே, நீ யார்? இப்பெண்ணுடன் அடர்ந்த இந்த வனத்தில் ஏன் திரிகின்றாய்? என்னால் குறிவைத்த பன்றியை நீ எவ்வாறு அடிக்கலாம் என்று கடும் கோபத்துடன் அதட்டிக் கேட்டான். அதற்கு வேடுவரான சங்கரனார், அடே வீரனே, மிருகங்கள் நிறைந்திருக்கும் இவ்வனப்பகுதி காட்டுவாசிகளான எங்களுக்கே உரியதாகும். நீ சுகபோகியாக தெரிகின்றாய். நீ எதற்கு காட்டுப்பகுதியில் சுற்றித் திரிகின்றாய் என்று வினவியதுடன் அர்ஜுனனை கேவலமாகவும் பேசி தான் அடித்த பன்றி அது என்றும் அதனை அர்ஜுனன் ஒப்புக்கொள்ளாவிடால் தன்னுடன் சண்டையிட்டு வெற்றி பெற வேண்டும் என்றும் கூறினார். வேடுவனார் உரைத்தவற்றை கேட்டதும் கடும் சினம் கொண்ட அர்ஜுனன் பாம்பு அம்புகளை வேடுவனார் மீது குறிவைத்து எய்தான். ஆனால் அவையோ இறைவனான அவ்வேடுவர் மீது விழுந்து பயனற்று போகின. இதனை கண்ட அர்ஜுனன் மேலும் சினம் கொண்டவனாய் எண்ணற்ற நாரசங்களையும் அவர் மீது எய்தான். ஆனால் அவற்றையும் அவ்வேடுவனார் பிரசன்ன முகம் கொண்டவராய் ஏற்றார். பானங்கள் அனைத்தும் தீர்ந்ததும் அர்ஜுனன் தனது வில்லின் நுனியால் அவரை குத்தியும் அடித்தும் துன்புறுத்த துவங்கினான். அதனையும் இறையனார் பொறுத்தருளினார். பின் அவர் வெகு லாபமாக
அர்ஜுனன் கரத்திலிருந்த வில்லையும் பிடுங்கிக் கொண்டு அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தார், எள்ளி நகையாடினார். வேடுவன் தன்னிடமிருந்து காண்டிபத்தை பிடுங்கிக் கொண்டதை எண்ணி மனம் வருந்தினான் அர்ஜுனன். ஒரு நாளும் நடைபெறாத இத்தோல்வி சாதாரண காட்டுவாசியான இவ்வேடுவனிடம் தனக்குண்டானதை எண்ணி வெட்கினான். இதனால் அவனது கோபம் முன்பை விட மேலும் அதிகரித்தது. சற்றும் தாமதிக்காது தன் வாளை சட்டென உருவி வேடுவருடன் கடும் போரிட்டான். இருவருக்கும் நீண்ட நேரம் வாட்சண்டை நடைபெற்றது. வேடுவரான சங்கரனார் சிரசின் மீது அர்ஜுனன் வீசிய கத்தி பட்டு உடைந்து இரு துண்டுகளாகி போனது. பின் பெருங்கற்களை எடுத்து வேடுவனார் மீது அர்ஜுனன் வீசத் துவங்கினான். அவையும் இறையனாருக்கு எந்தவித ஊரையும் விளைவிக்காமல் கீழே விழுந்து உடைந்து சிதறின. அடுத்து வேடுவனாருடன் சமமாக நின்று மற்போரிட்ட அர்ஜுனன் அதிலும் தோல்வியை தழுவினான். தோல்வியடைந்த அர்ஜுனன் மேற்கொண்டு எதனையும் செய்ய இயலாதவாறு அவனை வேடுவனார் மார்புற தழுவ இறுக கட்டிக்கொண்டார். அதனால் ஒன்றும் செய்ய இயலாதவனாக நின்ற அர்ஜுனன் இறையனார் பிடியிலிருந்து விடுபட எவ்வளவோ முயற்சித்தும் முடியாமல் போனது. முடிவின் இறுதியில் இறைவன் சிவபெருமானை தியானித்தான். அவ்வாறு அவன் தியானித்ததுமே அவனது உள்ளம் தன்னுடன் போரிட்ட வேடுவனார் யார் என்பதை புரிந்து கொண்டது. உடனே அர்ஜுனன் இறைவனது திருவடிகளில் விழுந்து வணங்கி, இறைவா, நான் செய்த பிழையை தேவரீர் பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டினான். பரமசிவனாரும் அதன்படியே பொறுத்தேன் என உரைத்து சிரித்து அவனிடம் இருந்து தான் பறித்து கொண்ட காண்டிபம், பானங்கள், சத்தி முதலானவற்றை தன் திருக்கரங்கராலேயே திருப்பி கொடுத்து அவன் வேண்டிய பாசுபதாஸ்திரத்தையும் இன்னும் பிற வரங்களையும் தந்தருளினார். மல்யுத்தம் புரிந்தபோது சிவபெருமானால் தீண்ட பெற்றதன் விளைவாக அர்ஜுனன் உடலில் இருந்த அனைத்து தோஷங்களும் நீங்கி முன்பை விட பல மடங்கு தேஜஸுடன் பிரகாசித்தது. பின் இறையனார் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, நீ இந்திரலோகத்திற்கு சென்று தேவேந்திரனை காண்பாயாக என்று உரைத்தருளிவிட்டு மறைந்தார். இறைவன் சிவபெருமானைக் கண்டு தீண்டி பேரின்பம் அடைந்தேன் நான், இனி எனக்கு குறை என ஏதும் இல்லை என்று எண்ணி அர்ஜுனன் மகிழ்ந்தான். அப்போது விண்ணிலிருந்து ஓர் பூந்தேர் வந்திறங்கியது. அதிலிருந்து இந்திரனின் தேர்ப்பாகனான மாதலியுடன் அர்ஜுனன் இந்திரலோகத்திற்கு சென்றடைந்தான்.